வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக மாங்காய் வச்சு மாங்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். படையலுக்கு 2-3 காய்கறி செய்வீங்க, அதில் இந்த மாங்காய் பச்சடியும் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி வீடியோக்கு இடையில 2 டிஃப்ரெண்ட்டான மைண்டு கொஸ்டின் வச்சுருக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு ஒரு மாங்காவை இது மாதிரி துருவி எடுத்துக்குங்க. அடுத்தது ஸ்டவ்வில் கடாய் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த தண்ணியில் துருவி வச்சுருக்கிற மாங்காயை இதில் சேர்த்துக்கணும். இது ஸ்வீட்டு ரெசிபிங்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. இதை கிளறி விட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கணும். இந்த மாங்காய் நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் மாங்காய் எப்படி குழஞ்சி வந்துருச்சுன்னு. இது கூட 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கணும். இதை மாங்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு இனிப்பு கூட தேவைப்பட்டதுன்னா இன்னும் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இன்றைக்கான கொஸ்டினை பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று கேட்ட கேள்விக்கான ஆன்சர், வெண்ணிலவே வெண்ணிலவே மின்னை தாண்டி வருவாயா. இதுக்கு கரெக்டாக ஆன்சர் சொன்னவங்களுக்கெல்லாம் எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் சைடில் வருது பாருங்கள். படத்தில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் கோத்தீங்கன்னா ஒரு உணவு கிடைக்கும், அது என்னன்னு சொல்லுங்கள். செகண்ட் கொஸ்டின் வருது பாருங்கள். இதில் விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிங்க. 2 எழுத்தும் ஒரே எழுத்து தான். நான் கேட்ட 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சுதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை தாளிச்சுக்கணும். தாளிப்பை மாங்காவோட சேர்த்து கிளறிக்கணும். இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்து கிளறி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான மாங்காய் பச்சடி தயாராகிடும். இதை சாம்பார் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கும்போதே செமையாக வாய் ஊறுது. இந்த புத்தாண்டுக்கு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதும் ரொம்ப ஈஸி. அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.